உலகத்தில் 99.9% என்லைட்மெண்ட் ஆனது, வாழ்க்கையில் ஜெயிச்சது, அற்புதமான உயர்ந்த நிலையை எய்தியவர்கள், உன்னதமான நிலையை எய்தியவர்கள் அனைவருமே தாம்பத்தியம் தான். ஏதோ ஒரு காலகட்டத்தினால் கால சூழ்நிலையால் அது இந்த மிஷினரிஸ், இந்த மற்ற மதங்கள், சந்நியாசம் அப்படிங்கிற தப்பான புரிதல், பிரம்மச்சாரியங்கிற தப்பான புரிதல்னால இந்த அற்புதமான தாம்பத்தியம், தாந்திரிக யுகங்கிறது சிதைக்கப்பட்டு அது மூடி வைக்கப்பட்ட ரகசியங்களாக போயிடுச்சு. இப்போ ஹஜூராவில் கோயிலில் பார்த்தீங்கன்னா, ஹஜூராவில் பழமையான கோயிலில் பார்த்தீங்கன்னா, அதோட தாந்திரிக ரகசியங்கள் அனைத்துமே புதுப்பிக்கும். வாஸ்தானியர் இதை அற்புதமாக எழுதியிருக்காரு. திருமூலர் தரியங்குயத்தில் மிக அற்புதமாக அந்த அனைத்து நிலையிலும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஓகே சார். இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டங்கள் யார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன ஓஷோ இது ஓப்பனாக பேசி உலகம் ஃபுல்லாக அதை சொன்னார். அதுக்கப்புறம் இந்த யார் தைரியமாக சொன்னால், இது ஸ்ரீகீர்த்தியோட பரம்பரை. இந்த ஸ்ரீகீர்த்தி தான் தாந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மத்தியிலேருந்து ஒரு 76 பாடலேருந்து 120 பாடல் பாடியிருக்கான். அவன் பயிற்சித்து பார்த்து அவன் பாடின பாடல்கள் இருக்குது. அதேமாதிரி சிவன் பக்தி சூத்திரத்தில் இதோட ரகசியங்கள் இருக்குது. அதை யார் இந்த நூற்றாண்டில் கொடுத்தா, அதுவும் இந்த காலகட்டத்தில் கொடுக்குறா அப்படின்னா, இதை உங்களிடம் அறிமுகப்படுத்துதல் ராஜசேகர் பெருமைப்படுத்துகிறேன். இது அனைத்துமே ஒரு எசன்ஸாக எடுத்து இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் சைக்காலஜிக்கலாக ஒர்க் பண்ணி ஒவ்வொரு கப்புள்ஸாக பண்ணி எல்லாத்தையுமே ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எப்படி சார் ரிசல்ட்? இந்த உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இந்த குரூப்பில் கூட நான் 1வது குரூப்பு தியானம் ஆரம்பித்த குரூப்பு நண்பர்கள் இருக்கலாம். வெல்கம் ஓஷோ 1, 2லேருந்து இதுலேருந்து பல அமைப்பில் இருக்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். இவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்க்க நிறைய பேர் வந்திருக்கலாம். அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். உங்கள் கண்ணு முன்னாடியே இப்போ டாக்டர் மரகதம் எங்கேயோ வானத்துலேருந்து குதிச்சல, உங்கள் வெல்கம் ஓஷோ 12-13 வந்தவங்க தான். உங்கள் மனிஷா எங்கேருந்து குதிச்சு வந்ததில்ல, தியானம் அன்பு குரூப்பில் டே 1லேருந்து என்னோட பயணிக்கிறவங்க. இந்த ஆனந்தவர்ஷினி அம்மா இடையில அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க பார்த்தீங்கன்னா வெல்கம் ஓஷோ 8ஓ 7 வந்தவங்க தான்.